ஆணைக்கிற தமிழ்நாடு முழுவதும் மகளிர் சுய உதவிகளுக்கு முதல்வர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதை பெண்கள் நல்ல முறையிலே கடனை பெற்று வங்கியிலே திருப்பி சென்ற காரணத்தினால் அமைச்சர் அவர்களே வருக நான் வருகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலைக்கும் மதிப்புரிய பாராளுமன்ற உறுப்பினர் வேலூர் அவர்களே வருக நான் வருகிறேன். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற எங்களுக்கு உத்தரவு நல்கி வாக்குறுதி கொண்டு வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் வருக நான் வரவேற்கிறேன். குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். மதுரையில் தொடங்கி வைக்க உள்ளார்கள். அதைத் தொடர்ந்து வேலூர் காட்பாடி, அணைக்கட்டு, வேலூர், கேள்விக்குப்பம், குடியாத்தம், பேரணாம்பட்டு, கன்னியாகுமரி ஆகிய வட்டாரங்களில் 602 மகளிர் சுய உதவி குழு கரசமாக ஊராட்சி அலுவலக குழு மறுபடியும் 32 லட்சம். அடுத்தபடியாக அவர்கள் அடுத்தபடியாக கொசப்படை பகுதி அளவிலான கூட்டமைப்பு 50 லட்சம் மதிப்பிலான கடன் உதவிகள் வழங்கப்பட உள்ளது. அளவேலு மகாபுரம் பகுதி அளவிலான கூட்டமைப்பு 41 லட்சம் மதிப்பில் கடன் உதவிகள் வழங்கப்பட உள்ளது. அணைக்கட்டு கண்மணி சுய உதவி குழு 13 லட்சம் மதிப்பிலான கடனுதவிகள் வழங்கப்பட உள்ளது. குங்குமப்பூ கீழ்பத்தூர் 12 லட்சம் மதிப்பிலான கடனுதவிகள் வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக அரியூர் ALF மாநகராட்சி 50 லட்சம் மதிப்பிலான கடனுதவிகள் வழங்கப்படுகிறது. காங்கேயநல்லூர் ALF இந்தியாவிலேயே முதலா உள்ளாட்சி நகராட்சியில் மேயரில் பெண்களுக்கு 33%, அதாவது கலைஞர்களுக்கு 33-50 பெண்கள் தான் கொடுத்துருக்கோம். வேற எந்த நாட்டில் இருக்கிறாங்க அவங்க பஞ்சாயத்து தலைவரா இங்கதான் வரலாம். இப்போ எங்களுடைய லட்சியம் சட்டமன்றத்திலும் பாதி 50% பெண்கள் தான் இருக்க வேண்டும். பாராளுமன்றத்திலும் 552 பேர் தான் பாதி, 232 பேர் இல்ல மொத்த தமிழ்நாடு சட்டத்தில் அத பாதி பெண்கள் இருக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய கொள்கை. அதையும் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கருதி கொண்டிருக்கிறோம். அதுக்கு மத்திய சர்க்கார் ஒத்துழைக்க வேண்டும். எனவே பெண்களுடைய முன்னேற்றம் தான் நாட்டினுடைய முன்னேற்றம்.